போராட்டத்தை சந்திச்சவ. உறைஞ்சிருந்த டெல்லியிலையும் கங்கை நதியோட கரையிலையும் போராடின போராளி. அவளோட கேள்விக்கு விடை கிடைக்கலனாலும் அவ போராட்டம் ஓயவே இல்லை. அவ கடந்து வந்தது உலகத்தோட மிகச்சிறந்த போட்டியாளர்களை மட்டும் இல்ல, அநீதியோட ஒரு களத்தையும் சேர்த்துதான். தனக்கு கிடைச்ச எல்லாத்தையும் திருப்பி கொடுத்த இவ ஒன்ன மட்டும் பாக்கி வச்சிருந்தா. அநீதியோட இருக்கிற நிரந்தரமான போராட்டம். ப்ராட்டஸ்ட்ல இருந்து களத்துக்கு போறது அவ்வளோ சுலபம் இல்ல. ஏன்னா ஒலிம்பிக்ஸ்ல மட்டும் இல்ல, களத்துக்கு வெளியவும் அவ தோல்விய பார்க்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. சொந்த நாட்டுல தோத்து போனவ இந்த உலகத்தை ஜெயிக்க களத்துல இறங்கினா. பாரிஸ்ல இந்தியா கொடி பறக்கணும்னு ஆசைப்பட்டா. முதல் ஆட்டத்திலேயே அவ தோக்கடிச்சது 84 போட்டியில ஒரு தோல்வி கூட பார்க்காத ஜாப்பனீஸ் வீராங்கனைய. பாரிஸ்ல நடந்த ஒலிம்பிக்ல ஃபைனல் வர வந்து 100 கிராம் எடை அதிகம்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டா. அந்த போராளியோட பேரு வினேஷ் போகட். தன்னை தகுதி நீக்கம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு மனமுடைஞ்சு ஓய்வு அறிவிச்சா வினேஷ். என்னை மன்னிச்சிடுங்க அம்மா, உங்களோட கனவு, என்னோட தன்னம்பிக்கை எல்லாமே இன்னைக்கு உடைஞ்சிடுச்சு. எனக்கு இதுக்கு மேல வலிமை இல்லை. குட் பை ரெஸ்லிங். நீங்க இந்தியாவுக்கு தங்கம் கொண்டு வரலனாலும் என்னைக்குமே நீங்க இந்தியாவோட தங்க மகள் தான். களத்துக்கு உள்ளேயும் வெளியவும் போராட்டத்தை சந்திச்சவ.